பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த 31 நாளும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி தப்பு வைத்து கனப்படுத்தி அப்பா நம்மளை எல்லா விதத்திலையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி எல்லா பிரச்சனையிலும் பலவீனத்தில் எல்லாவற்றிலும் அவர் கூட இருந்த தேவனுக்கு கோடி 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 நன்றி செலுத்துவோம். இந்த முதல் மாதத்திலும் அவர்தான் தொடக்கத்திலே தலைவராக இருந்து குடும்பத்துக்கு தலைவர், பிள்ளைகள் வாழ்க்கையில தலைவர், எல்லாவற்றிலும் அவரே தலைவராக இருந்து இந்த மாதத்தை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவர் நடத்துகிறதுக்கு வல்லவராக இருக்கிற தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லி சொத்தரிப்போம். இந்த நாள் கொடுக்கிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி செபிப்போம். கர்த்தரோட மகிமை நம்ம மேலே இறங்கட்டும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 2ஆம் வசனத்திலும் ஆவியானவர் பேசுகிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆமேன். கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்றார், எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி என்று சொன்னால் எழும்பி பிரகாசிங்க. வாழ்க்கையில எழும்பி பிரகாசிங்க, குடும்பத்துல எழும்பி பிரகாசிங்க, எல்லா இடத்துலையும் நீங்க எழும்பி பிரகாசிக்கன்னா முதல்ல என்ன செய்யணும்? தெய்வ சமூகத்துல காத்திருக்கணும், தெய்வ சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்கணும், தெய்வ சமூகத்துல அவரோட பேசணும். நீங்களும் அவரும் வைத்திருக்கிற உறவு அதிகரிக்கும் போது எழும்பி உங்கள் மேல ஆண்டவரோட பிரகாசம் வீசுங்க. நீங்க அவரோட பேசும்போது அவரோட மகிமை உங்க மேல இறங்குங்க, உங்க மேல இருக்கிற ஒளி வீசுங்க. நீங்க கடந்து போகும்போது நீங்க போகிற இடங்கள்ல இருக்கிற இருள் அகண்டு போகுங்க. இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார் என்று அவங்க அறிந்து கொள்ள அவங்க மேல அந்த ஒளி வீசப்படுதுன்னு என்று சொல்கிறார். அடுத்த வசனத்துல சொல்லுது, இதோ இருள் பூமியும் காருளில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. இந்த மாதத்துல ஏசப்பா சொல்றாருங்க, பூமி காரூரினால் மூடுனாலும் கர்த்தர் சொல்றாரு உம்மேல் கர்த்தர் உதிப்பாராம். உங்க மேலங்க, நீங்க ஜெபிக்கிற மகன் மகள் மேல ஏசப்பா உதிப்பேன் என்று சொல்றாரு. அருமையான தாயார் மேல உதிப்பேன்னு சொல்றார், அருமையான தகப்பன் மேல உதிப்பேன் என்று சொல்றார், அருமையான வாலிப பிள்ளைகள் மேல உதிப்பேன்னு சொல்றார், அருமையான சிறு பிள்ளைகள் மேல உதிப்பேன் என்று சொல்றார். கர்த்தர் இந்த மாதத்துல உங்க மேல உதிக்கிறேன் என்று சொல்றார். அவரோட மகிமை உங்க மேல இறங்கும் என்று சொல்கிறார். கர்த்தரோட மகிமை உங்க மேல காணப்படுங்க. அநேகர் சொல்லலாங்க, நீ எவ்வளவு பாடுகள் எவ்வளவு பிரச்சனைப்பட்டாலும் நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்குள்ள தேவ மகிமை இருக்கு இல்லையா? அந்த மகிமை தான் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் காணப்படணுங்க. இந்த மாதத்துல கூட அந்த மகிமை உங்ககிட்ட இருக்கிற மகிமை அநேகரை தொடட்டுங்க. உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் அநேகரை தொடட்டுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அனைத்தையும் அடுத்த எல்லாரையும் பத்த வைக்கட்டுங்க. இந்த மாதத்துல நீங்க ஜெபிக்கிற நிமித்தம் உங்க குடும்பம் முழுவதையும் பிளஸ் பண்ணட்டுங்க. கர்த்தர் இந்த மாதத்துல உங்க ஊழியத்தை பிளஸ் பண்ணட்டுங்க. இந்த மாதத்துல உங்கள் சபையை பிளஸ் பண்ணட்டுங்க. இந்த மாதத்துல உங்கள் குடும்பத்தை பிளஸ் பண்ணட்டுங்க. எந்த டோருக்கெல்லாம் அடைத்திருக்கோ அந்த டோரெல்லாம் திறக்க போகுது. ஏன்னா உங்க மேல இருக்க மகிமை கர்த்தர் திறந்து கொடுக்க போறாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொடுக்க போறாரு. ஏசப்பா, இந்த காலை வேளையில கூட ஏசப்பா நீங்க பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறேன். முதலாவது எழும்பி பிரகாசி என்று சொன்னீங்க டாடி. அப்பா, ஒவ்வொருத்தரும் பிரகாசிக்க நீங்க கிருபை செய்ய போறீங்க டாடி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. இரண்டாவது காரியமாக ஒளி வந்தது என்று சொன்னீங்க டாடி. அப்பா, அந்த ஒளி அவங்க ஒவ்வொருத்தர் மேலே வீசப்படட்டும் டாடி. அதிகாலையில தேடுகிறவர் மேல் உம்முடைய ஒளி வீசப்படட்டும் டாடி. அடுத்ததா சொன்னீங்க, கர்த்தரோட மகிமை உன்மேல் உதிக்கும் என்று சொன்னீங்க டாடி. இயேசுப்பா, அவங்க மேலெல்லாம் உங்க மகிமை உதிக்கட்டும் தகப்பனே ராஜா. எந்த இடத்துல எல்லாம் இருள் இருக்கோ இவங்கள் மகிமையினால அந்த இடமெல்லாம் வெளிச்சம் உண்டாகட்டும் தகப்பனே ராஜா. இருளுக்கு அதிகாரம் இல்லை தகப்பனே ராஜா. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் அகண்டு போய்விடும் தகப்பனே ராஜா. இந்த நாள்ல இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற இருள்கள்லாம் இயேசுவின் நாமத்துல விலகி போ என்று கட்டளையிட்டு செபிக்கிறோம் தகப்பனே. இந்த மாதம் வெளிச்சம் உண்டாகட்டும் தகப்பனே. இந்த மாதம் தேவ பிரகாசம் ஒளி வீசட்டும் தகப்பனே ராஜா. இந்த மாதத்துல தேவ மகிமை ஒவ்வொருத்தருக்குள்ளே காணப்படட்டும் தகப்பனே ராஜா. ஏசப்பா, நீங்க அப்படி செய்து கொடுக்க போற கிருபைகளுக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் சிறுகணும் ஏசப்பா, நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.